தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்க சுவாமி. மற்கொண்ட இன்பையத்தான் மாநகர விட்டு வந்தேன். சொற்கொடபாவின் சுவையறிவார் இங்கிள்ளி விற்கொண்ட பிறக்கும் வேலி தரும் கூலி நிற்கொண்டு போகணும் இல்லாயோ நெடுஞ்சுவரை அப்படின்னு ஒருத்தர் பாடுறார். யார் பண்ண தெரியுமா? கம்பர் பாடினார். கம்பர் தான் இப்படி பாடுகிறார். பொண்ணுக்காக பாடியவர். பொன் இல்லை என்றால், பொன் பொருள் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது என்று அப்படி பாடியவர் அவர். கலைவாணனுடைய அருள் பரிபூர்ணமாக இருந்தது யாருக்கு? கம்பருக்கு. அந்த நேரத்தில் பொண்ணுக்காக மட்டும் பாடுவார். ஆனால் கூழுக்கு மட்டும் பாடுறவங்க யாருன்னா, கூழு கிடைச்சா போதுங்க, ஒரு சொம்பு கூழு கிடைச்சா போதும், நம்மளுக்கு வயிறார பசியார கிடைச்சா போதும்னு ஒரு அம்மையார் பாடுவார்கள். யார் தெரியுமா? அவதான் ஔவையார். ஔவையார் கூழுக்காக பாடுறவர், ஆனால் அவர் பொன்பொருளுக்காக பாடவர். அப்படி பொன்பொருளுக்காக பாடப்பட்டவர் சோழ நாட்டிலிருந்து விரட்டப்பட்டதற்கு அப்புறம் சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு நெல்லுக்காக பாடப்பட்ட கவி தான் இந்த கவி. மற்கொண்ட என்பையத்தான் மாநகர் விட்டு வந்தேன். சொற்கடவாவின் சுவை அறிவார் இங்கிள்ளி விற்கொண்ட பிறகு வேலி தெருங்கூலி நிற்கொண்டு போகணும் நில்லாயே நெடுஞ்சு வரேன், நெல்லு கொண்டு வரேன், பசியார சாப்பிட்றதுக்கு அது கொண்டு வர்றதுக்கு அளவுக்காக நீ நிற்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பாடியவர் தான் கம்பர். அந்த நேரத்தில் கூட கலைவாணியோட அருள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னு சிறப்புகளை சேர்த்தவர். அப்படிப்பட்டவர் பிறந்தது எங்கன்னா தேரழுந்தூர் என்று சொல்லக்கூடிய திருவழுந்தூரிலே பிறக்கிறார். நாட்டரசங்கோட்டையிலே மறைகிறார். நாட்டரசங்கோட்டையில இங்கிருந்து அப்படி நடந்து வந்து ஒவ்வொரு ஊர்லயா இருந்து ஒவ்வொரு கவிகளை பாடி 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 போய் நாட்டரசங்கோட்டை அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு கம்பர். சோழ நாட்டினுடைய அவை புலவராக இருந்தவர். அவர் அங்கே இருந்தார். சரி, அந்த வேலை பார்த்துருந்தார். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் தானே, நான் காவல் காக்க வந்திருக்கேன் சாமி. நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? இதுதான் தப்பு. இந்த மாதிரி பேசுறவங்களை பார்த்தா எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. நீ என்ன வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கறவங்களை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. ஒரு வார்த்தையை கேட்கிறேன், நீ என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க, அந்த வேலையை சொல்லணும். அடுத்து என்ன சாமி நீங்க கேட்க நினைக்கிறீங்கன்னு கேட்கறது பக்குவம், பணிவு, அது மரியாதை, நாகரிகம். ஆமா, நீ என்ன வேலைக்கு வந்திருக்க கேட்கலாமா? இது ஒரு நாகரிகமா? இது ஒரு அறிவாளி பேசக்கூடிய பேச்சா இது? அவர் என்ன கேட்டாரு? என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டார். நீங்க என்ன சொன்னீங்க? நான் காவலுக்கு வந்திருக்கேன்னு தெளிவா சொல்லியிருக்கேன். திருப்பி நீங்க என்ன கேட்டியா? நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டீங்க. கேட்டது மாபெரும் தவறு. அப்படி சொல்லுங்க. வந்திருக்கேன், அவர் தகுதி என்ன, தரம் என்ன, நம்ம யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கோம், நமக்கு முன்னாடி நிக்கிறது யாரு, அது தெரிஞ்சு பேசுங்க. ஆமா. ஒரு நாரதரை பார்த்து நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கலாமாமா? மாபெரும் தவறு. இனிமேல் எந்த மேலையும் அப்படிலாம் பேசாதியா. அவருக்கே வேலை வெட்டி இல்லாம தான் சும்மா ஊரை சுத்துறாரு. என்ன அப்போ எனக்கு வேலை இருக்கா வெட்டி இருக்கான்னு கேட்டேனா? நான் என்னை பத்தி பெருமையா சொல்லுவீங்கன்னு பார்த்தா அவரே வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்து. நான் உலகத்தை சொல்றேன், சுத்துறேன், நீங்க எல்லாம் ஊரை சுத்துறீங்க. சரியா? நான் கலகம் பண்ண வந்திருக்கேன். நான் காவல் காக்க வந்திருக்கேன். நீ யாருக்கு காவல் காக்க வந்த? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக காவல் காக்க வந்திருக்கேன். நீங்க யாருக்காக கலகம் பண்ண வந்திருக்கீங்க? இது இந்த மாதிரி பேசுற பார்த்தா என்னம்மா பிடிக்காதுன்னு இல்லம்மா. என்ன ஏமா எல்லாம் என்ன பழக்கம்? அவர் எப்போ ஏற்பட்டவர், யாரு, எங்க இருந்து வந்திருக்காரு? நாவை ரதம் போல நாவை ரதம் போல் செலுத்துவோனே நாரதன். நாரம் என்றால் தண்ணி, நாய் என்றால் நாதம், நாய் என்றால் ராகம். நாரம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு. நான் பிறந்த உடனே மழை பொழிந்ததியா? எப்படி பாத்தீங்களா? அப்பேற்பட்டவரை திக்குவாயாக்கி விட்டீங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள. ஏய் என்னடா ஆளாளுக்கு அவரு ஒண்ணு சொல்றாரு, நீர் ஒண்ணு. தொண்டு ஒண்ணு வந்திருக்கேன் நானு. போதுமா? ஆஹா, தொண்டு. என்ன ஆகானா? நான் கூட தொண்டு சேர்க்கதான் வந்திருக்கீங்க. பாத்தீங்களா? தொண்டு பண்ற ஆளுகளை பாருப்பா. தொண்டு பண்ற ஆளுகளை நல்லா. எம்பெருமான் முருகப்பெருமானுக்காகவே தொண்டு செய்வதற்காக வந்திருக்கிறேன். தொண்டு பண்றதுக்கு ஒண்ணு அறிவு வேணும், இல்லைன்னா அனுபவம் வேணும். ஆண்டவன் உனக்கு அறிவையும் கொடுக்கல, அனுபவத்தையும் கொடுக்கல. அப்படியே உங்களுக்கு மாதிரி அப்படி பல்ல ஊத்துருவேன். என் மெக்கு மாறியா யாருமா தொண்டு? உங்க அப்பா நம்பி தலைவருக்கு இல்லாத தொண்டு, உங்க அம்மா நங்கை மோனிக்கு இல்லாத தொண்டு, நாட்டு மன்னனுக்கு இல்லாத தொண்டு, மக்களுக்கு இல்லாத தொண்டு, உடன்முறவா சகோதரர் 7 பேரும் உங்க அண்ணன் தம்பிக்கு இல்லாத தொண்டு. என்ன தொண்டு பண்ணுங்க மண்டு? எனக்கு பொதுநல தொண்டன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு பொதுநல தொண்டி அப்படின்னு பேர் இருக்கா? சாமி, நடிகரவில் சிவனடியாராக வந்த சிவபெருமானுக்காக நெல்லறுத்து தன் வீட்டு குறைய விறகாக்கி நடிகரவில் உணவு செய்து கொடுத்தாரு இளையார்குடி மாறநாயனார். அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய புள்ளாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு பொதுநல தொண்டன் வேற பேர்ல வச்சிருக்காங்க. தொண்டு யார் பண்ணாலும் அது சொல்லு. உங்களுக்கு என்ன பொதுநல? என்ன கேட்கிற?
கணவன் 2 மாங்கனியை கொண்டு வந்து மனைவியிட்ட கொடுத்தார். அந்த மனைவி என்ன செஞ்சாங்க? சிவன் அடியாரா, சிவன் வருகிறார் சோதிப்பதற்கு. ஒரு கனியை எடுத்து கொடுத்துட்டாங்க. கணவன் வந்தார், கனி கேட்கிறார். சாப்பாடு சமைச்சு வச்சு சாப்பாடு போட்டு வச்சு கனியை வெட்டி வைக்க சாப்பிட்டவர், கனி சுவையாக இருக்கிறது, இன்னும் ஒரு கனியை அறுத்து கொடு என்று கேட்க, சிவருமானே சிவன் அடியாருக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா, எனக்கு எப்படி கனி கிடைக்கும்? கணவன் கேட்கிறாரே, என்ன செய்வது? சிவன் கனி கொடுக்கிறார். தெய்வா என்னை காப்பாற்றினி. உடனே கனியை வெட்டி வைத்தார். சாப்பிட்டவர், இந்த கனி அந்த கனியோட சுவையாக இருக்கிறது எப்படி கிடைத்தது என்று கேட்க, எனக்கு சிவன் கனி கொடுத்தார். எப்படி அம்மா சிவன் உனக்கு கனி கொடுப்பார்? என் கண்முனை கொடுக்க செய். சிவருமானே என்னை காப்பாற்ற வேண்டுமானால் மறுபடியும் கனி கொடு. மறுபடியும் கனி கொடுத்தார். அம்மா நீ தெய்வப்படி உன்னோடு இருக்க மாட்டேன் என்று பாண்டியன் என்ன போன கோமலவல்லியை திருமணம் முடிச்சார். பிறந்த குழந்தைக்கு தனது மனைவி பேரையே வச்சான் புனிதவதி என்று. அந்த புனிதவதி தான் சிவனை நோக்கி தலைகீழாக நடந்து போனவள் காரைக்கால் அம்மையார் என்று அவள் செய்தால் தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிருக்க மண்டே? ஏ சுவாமி, தன்னை கொல்ல வந்த பகைவன் போலியான சிவவேடம் அணிந்திருக்கார் என்று தெரிந்தும் கூட அவனை கொல்லாமல் தன் எதிரியின் உரையும் காப்பாற்ற துணிந்தாரே மெய்ப்பொருள் நாயனர். அவர் செய்தால் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய பொல்லாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? பொதுநாடு தொண்டு பேர் உங்களுக்கு. அவங்க கைதட்டு, நீர் ஏன் கைதட்டுகிறீர்? அந்த அம்மா எவ்வளவு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நம்மளாம் கேள்விப்படாத சொல்றாங்க. என்ன கொல்ல வந்தவர் எதிரின்னு தெரிஞ்சுமா அந்த ஆத்தாடி எப்படி எல்லாம் இருந்திருக்கா பாருங்க நாயன்மார்கள். கொல்ல வந்தது எதிரின்னு தெரிஞ்சு கூட அவர் தன்னுயிரே மாத்திருக்காங்க. கேட்டதே இல்ல, புதுசா இருக்குங்க, பார்த்ததே இல்ல. அதுக்கு தான் கை தட்டணும். அப்படியா? சிவபெருமான் சிவன் அடியார வந்து ஒரு வீட்டிலே போய் பிள்ளைக்கரை கேட்கிறார். எந்த பிள்ளையர் கூட ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் இருக்கணும், வேற பிள்ளைய இருக்க கூடாது. அந்த பிள்ளைய தாய் பிடித்துக் கொள்ள வேண்டும், தந்தை கழுத்தை அறுக்க வேண்டும். கண்ணில வந்து கண்ணீரே வரக்கூடாது. என்ன செய்வது? ஒரு குழந்தை ஒத்த பிள்ளை எப்படி வெட்டி கொடுப்பாங்க? அதே மாதிரி செய்தார். தாய் பிடித்துக் கொண்டார், தந்தை கழுத்தை அறுத்தார். இருவர் கண்ணீர் வரவில்லை, சமைத்து வைத்தார்கள். அப்படிப்பட்ட கரிய சமைச்சு கொடுத்தாலே சிறு தொண்டனாகினார். பரஞ்சோதியர் அவர் செய்தார் தொண்டு. நீ அப்புறம் தொண்டு பண்ணிருக்க மண்டே. என்னப்பா வேடிக்கை வந்துட்டீங்க? ஏப்பா தன் பிள்ளையை வெட்டி சமைச்சு கொடுத்த கதையை சொல்லிக்கிட்டீங்க, கை தட்டாம என்னன்னு கேக்குறீங்க? சுருக்கமா சொல்றேன், இதெல்லாம் கேள்விப்பட்டதா படிச்சதேன். இந்த பையனோட பேர் என்ன தெரியுமா? பேரு சீராளன். அது மட்டும் இல்ல, அதுவே சிறு தொண்டுன்னு தான் சொல்லிட்டா, பெரிய தொண்டு இல்லையா. அதுவே படிச்சிருப்பீங்க. கறியை கொடுத்தாலுக்கே சிறு தொண்டு தானா. சந்தோஷம், மகிழ்ச்சிப்பா. நீ பேசுமா. தன்னை கொல்லாத பகைவனை நெற்றியில் திருநீர் இருப்பதை அறிந்து அவனை கொள்ளாம தன்னுயிரை மாய்த்து கொண்டாரு ஏனாதிநாத நாயனார். அவர் செய்த மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன தொண்டு செஞ்சீங்க? புதனோட தொண்டுன்னு பேரு. இப்ப எங்க தெரிஞ்சீங்க? எவ்வளவு விஷயத்தை சொல்றா, அதுக்கு போய் அப்படி கை தட்டாம கேள்விப்படாத புதுசு புதுசா சொல்றாங்க. அப்படியா? ஆமா. சிவபெருமானை நோக்கி இங்கிருந்து வேட்டைக்கு போகிறான் ஒருவன். வேட்டைக்கு போன உடனே அங்கே சிவலிங்கத்தை பார்க்கிறான், தண்ணியை அர்ப்பணிக்கிறான். அந்த சிவன் சோதிப்பதற்காக கண்ணில உதிரவர செய்கிறான். கண்ணில ரத்தம் வந்த உடனே இவன் என்ன செய்யறாரு? ஒரு கண்ணை எடுத்து வைக்கிறான், இன்னொரு கண்ணை உதிரவர செய்கிறார். உடனே என்ன செய்தார்? இன்னொரு கண்ணையும் எடுத்து அங்கே வைக்க போகும்பொழுது சிவன் என்ன செய்யறார்? காட்சி வருது. தின்னப்பா நீ கண்ணை கொடுத்தனால் இன்று கண்ணப்ப நாயனார் ஆகு என்று சொன்னானே, அவன் கொடுத்தா கண்ணை, அவன் செய்தா தொண்டு. நீ போல தொண்டு பண்ணிருக்க மண்டே. சாமி சாய்ந்த லிங்கத்தை தன் கழுத்தில் கயிறு கட்டி இழுத்து தன் மனைவியின் தாளை விட்டு சிவ பூஜை செய்தாரே குங்குவிய நாயனார். அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? சாய்ந்த லிங்கத்தையே தன் கழுத்துல கட்டி எடுத்து சிவ பூஜை. இதெல்லாம் நீங்க படிச்சது? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. சரி, நானும் என்னால முடிஞ்ச மட்டும் நான் பேசி பாக்குறேன். நீங்க பேசி முடிங்க, நான் அப்புறம் பேசி பாக்குறேன். நீங்க தான் பேசணும், பேசுங்க. இல்ல நீ பேசு, நான் பேசுறேன். நீங்க தாங்க பேசணும். இந்த 2 ஜென்மமும் படிச்சு வச்சிருக்கே, நான் என்னத பண்றது? சாமா வந்ததுக்கு சாமி ஏதாச்சும் 2 வார்த்தை பேசுங்க. இல்ல எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். இல்ல வந்தது வந்துட்டீங்க. ஏப்பா நீங்க ஓரம் வந்தமா ஒரு பிள்ளை பேசினா அதுக்கு கை தட்டிங்க. நான் பேசி இருந்தா எனக்கு என்ன இந்த கதை நான் படிச்சிருக்கேன் அப்ப நான் என்னத பேசுறது? சாமி இல்ல நீங்க வாங்க. நீங்க என்ன வேண்டாம் இங்க வாங்க சாமி. என்ன பாத்து பேச்சே? வேண்டாதெல்லாம் வெறுப்பானா நானு? கை தட்டினா பாறை வச்சு எல்லாமே கை தட்டினேன். அது என்ன ஒரு வெண்ணில வெண்ணையும் ஒரு வெள்ள சுண்ணாம்பு. கை தட்டலாம் கேட்டு வாங்க கூடாது சாமி. வாங்க சாமி. அப்படி இல்லப்பா, நியாயத்துக்கு கை தட்டு, உண்மை கை தட்டு, ஏன் பொய் கை தட்டு? தெரிஞ்ச கதைக்கு எப்படிங்க சாமி? எங்களுக்கு தெரிஞ்ச கதையா சொல்லும் போது எப்படி சாமி கை தட்ட முடியும்? என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? தெரியாத அந்த அம்மா பேசினா இந்த கை தட்டினா, அது மாதிரி நீங்களும் தெரியாத கதையா பேசினா உங்களுக்கு தட்ட மாட்டேன்னு சொல்லுமா? அப்படியா வஞ்சா பண்றான்? மனிதர்கள் எப்படி வேணாலும் கோயிலை கட்டலாம்.
ஊரில் வரிகளை போட்டு வணங்கலாம். இல்லை சிவன் அடியார்கள் என்ன செய்யலாம், பணம் கொடுத்து கோயில் கட்டலாம். இது போல நிறைய கோவில் கட்டலாம். ஆனால் ஒருவர் எப்படி கோயில் கட்டுறாரு பாருங்க, சூதாடுகிறார். வரக்கூடிய பணத்தில் பாதி பணத்தை தோட்டவனை கொடுத்துறார். 1000 ரூபா வெற்றி பெற்றால் 500 ரூபா யாருக்கு, தோத்தவருக்கு. மீதி 500 ரூபா வச்சு சிவ ஆலயம் கட்டுகிறார். 5000 ஜெயிச்சா 2500 தோற்றவனுக்கு, மீதி 2000 வச்சு சிவ ஆலயம் கட்டுகிறார். இது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கு. பெரிய கோயிலா கட்டினார். கோயிலை கட்டினா கும்பாபிஷேகம் வைக்கணும்ல, கோயிலை கட்டினார், கும்பாபிஷேகம் வைத்தார், நாள் குறித்தார். கும்பாபிஷேகம் வச்சவன் யாராது? ஐயோ சரி, எனக்கு நம்மளுக்கு தெரியலைன்னா என்ன, இந்த 2 அண்ணன் இருக்காருல்ல, இந்த 2 அண்ணங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த கோயிலை கட்டினவன் யாருன்னு அருமையான இதெல்லாம் கேள்விப்பட்டதில்ல. அது என்ன சூதாடி கோயில் கட்டியிருக்காரு, கேள்விப்பட்டதில்லை. பாருங்க, சூதாடி அதுலயும் ஒரு தர்மம் பாருங்க, தோத்தவருக்கு பாதி இவருக்கு பாதி. ஆமா, இந்த மாதிரி நீங்க பேசுவீங்க தெரிஞ்சா நான் முதல்ல இருந்தே பாதி பாதி கதையா சொல்லியிருப்பேன். ஈ அடிச்சான் காப்பி அடிச்ச மாதிரி என் கதையை காப்பி அடிச்சு பேசிட்டு என்னன்னு கேக்குறேன். அந்த கோவிலை கட்டி வந்தா மூர்க்க நாயனா ரமசேனா தொண்டு, நீ என்ன தொண்டு பண்ணிருக்க மண்டே? ஏ சுவாமி, தேவாரம் என்ற பாடலை பாடி உலகமெல்லாம் சிறப்பித்து சிவபெருமானோட அருளை கண்முன் காட்டினார் திருநாவுக்கரசு நாயனார். அவர் செய்தான் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? ஆதிபராசக்தி ஞானப்பாறை கொடுத்தார் திருஞான சம்பந்தருக்கு, அவன் செய்தான் தொண்டு. நீ நான் தொண்டு பல பல சிவ தொண்டுகளை செய்து தன்னுடைய மூத்த மகன் பாம்பத்தின் இறுதி விட்டான் என்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் வந்தவருக்கு உணவு சிறப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தில் இறந்த மகனை மறைக்க துணிந்தாரே அப்புதியடிகள் நாயனார் வர செய்த தொண்டு. இயற்கைக்கு மாறாக தன்னுடைய மனைவியை நடு இரவிலே சிவன் அடியார் பின்னி அனுப்பினானே இயற்பகை நாயனார், அவன் செஞ்ச தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிருக்க? பல சிவ தொண்டுகளை செய்து கடைசியில் சுந்தரருடன் கையிலையும் சொன்னாரே பெருமல்லை குருபர் நாயனார், அவர் செய்தார் தொண்டு. நீங்க செஞ்சீங்க. சந்தன கட்டை கிடைக்கவில்லை என்பதற்காக தனது கை மொழிய கல்லில் வச்சு சந்தனமா சாத்தின யாரு? மூர்த்தி நாயனார், அவன் செஞ்ச தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிருக்க? இசைக்கருவிகள் இருந்தாலும் புல்லாங்குழல் ஊசியால சிவபெருமானை செவிகளுக்கு விருந்து அளித்தார் ஆனாய நாயனார், அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? பரவாயில்ல, தொண்டை பத்தி எவ்வளவு நாம் பேசலாம். ஆன்மீகம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பேசுறப்போ நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும் என்பார்கள். இந்த ஆன்மீகம் சார்ந்த கதைகளை கதை பாடலோடு அப்படியே சங்கரன் எழுதிய அந்த சங்கரதாசருடைய இந்த பாடலை பாடிவிட்டு நிறைய தொண்டுகளை பற்றி ஆன்மீக சம்பந்தமா பேசுவான். கவலை இல்லை அண்ணே, நீங்க சுதிய பிடிங்க முதல்ல. உங்களுக்கு இதுக்கு மேல என் கதை தெரியாதா? எனக்கு கதை தெரியாது உன்ட்ட ஏதாவது சொன்னா? எனக்கு தெரியாதுமா, நீ பேசு, வேற இடத்துக்கு போகணும் நான் சொன்னா? பேசுவோம்மா, ஆன்மீகம் சொந்த கதைகளை நிறைய பேசுவான். சங்கரன் எழுதிய சங்கரதாச பாடலை பாடுவான் அப்படின்னு நான் சொல்லிட்டு தானே ஆரம்பிச்சேன். வள்ளிநாயகம் அவரும் சொல்லி பேசினாரு, பதிலுக்கு நீங்களும் பேசுனீங்க. ஒருத்தர் ரெண்டு பேருக்குமே திறமை இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, அடுத்து முருகன் வரணும், அபயார் வரணும், அதை பேச மாட்டேன்னு சொல்லல. இந்த கதை பாடலை பாடிட்டு நம்ம சாப்பிட்றோம், துணிமணி போடுறோம், நம்ம குடும்பத்துல எல்லாரும் படிக்கிறாங்க, குடும்பம் இருக்குன்னா என்ன, யாரு காரணம்? நம்மளாம் சந்தோஷமா இருக்கோம்னா சங்கரன் இந்த நாடகத்தை எழுதுனதுனாலதான் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். அவர் பாட்டை 2 வரி பாடுறது இல்லையா, கதை பாட்டை? இதுக்கு மேல உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறியா? அது என்ன ஒரு மண்டக்கானம்? தெரிஞ்சா நேரம் பாடி இருக்க மாட்டாரா? மரியாதை மைக்கு வையா, அதே மைக்கு எடுத்து மண்டையை பொழந்தே விடுவேன். பெருமையா சொல்ல வந்தா தெரிஞ்சா நேரம் சொல்லியிருக்க மாட்டாரா? பச்சை தண்ணியை ஊத்தி, என்னைக்குமே எண்ணெய் ஊத்தி திரி போட்டு தான் விளக்கு போடுவாங்க. ஆனா பச்சை தண்ணியை ஊத்தி அதில் விளக்கு ஏற்றினால் நபி நந்தியடி நாயனார் விஷய தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிருக்க? எம்பெருமான் சிவபெருமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பூஜை பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்து விட்டது என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய கழுத்தை வெட்டி சிவ பூஜை செய்ய துண்டார் அறிவட்டானார், அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? சிவ பூஜைக்கு வைத்திருந்த பாலை தன் தந்தையின் கால் பட்டு விட்டு தந்தையுடைய காலையை வெட்டின, யோசிக்காம பால்ல கால் பட்டுச்சுன்னு தந்தையின் காலை வெட்டினானே சண்டீஸ்வர நாயனார், அவன் செஞ்சா தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிருக்க மண்டே? ஒருவனுக்கு கண்ணே தெரியாமல் கூட மக்களுடைய சமூக நிலை கருதி மக்களுக்காக உங்களை வெட்டி சிவபெருமானே கண்ணை பெற்றாரே தண்டி இருக்க நாயனார், அவர் செய்தா தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? சிவ பூஜைக்கு வைத்திருந்த மலரை பூவை யானை விட்டு மிதிக்க விட்ட காரணத்தினாலே யானை கழுத்தை வெட்டி வந்தவன் சிவ முனிவன் என்று தெரிந்து ருத்ராஜத்தை பார்த்து தன் கழுத்தை வெட்ட திருநானே எரிபத்த நாயனார், அவன் செஞ்சா தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிட்ட? நிறைய பேர் தொண்டு செஞ்சவங்க இருக்காங்க. இதுக்கு மேல வேற பேசுவோம். வேற பேச வேணாம், அதே பேசு. அட இல்லங்க, இதுக்கு மேல நிறைய பேசுவோம். இதே பேசு, நீ வேற இதே மாதிரி நிறைய பேர். அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. என்ன சவுடால் பேசுனா சட்டம் பேசுனா உனக்கு தெரியாதான்னு கேட்டேன். பக்காவோட பேசியிருந்தாங்க.
என்ன கேக்குறேன்? அட இப்படி எல்லாம் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஒண்ணு வேணாமே, பேசுறதையா? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு என்ன இருக்கீங்க. தேவையில்லாம பேசுறேன்? என்ன தேவையில்லாம பேசுறேன்? தேவையில்லாம பேசுறீங்க நீங்க. என்ன தேவையில்லாம பேசுறேன் நானு? ஆ? ஒரு விஷயம் சுவாமிகள், ஆ, அது ரெண்டு பேருமே திறமையான ஆளு தான், அது மாற்று கருத்து இல்ல. ரெண்டு பேருமே நல்லா படிச்சிருக்கீங்க. ஆ. என்ன அடுத்து முருகன் வரணும், ஆமா. ஔவையார் வரணும், ஔவையார் அவங்களையும் வரணும். எல்லாரும் பார்க்கணும். ஆ, அப்படிங்கிறக்காண்டி அந்த அம்மா கதையை முறையா நடத்தவும்னு நினைக்கிறாங்க. ஆ. அப்ப நான் கதையை முதல்ல நடத்தாம நான் தாயம் விளையாண்டுட்டு இருக்கேனா? என்ன கேட்கிறேன்? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இல்ல பொன்னாங்குழி விளையாண்டுட்டு இருக்கேனா? தெரியாம கேட்கிறேன். இல்ல குச்சி குச்சி தாம்பளம் விளையாண்டுட்டு இருக்கேனா? தெரியாம கேட்கிறேன். உங்கள்ட்ட போய் ஜெயிக்க முடியுமாங்க? அதை முதல்ல சொல்லிக்கோங்க. ரெண்டு பேரும் பக்காட்டு சிரிச்சு கை தருவீங்க. இனிமே போட்டி ஓட்ட உங்க அண்ணனுக்கு வேட்டியை அத வந்தாலும் விட பத்தி நீங்க மாட்டேன். ஏன் கவலைப்படுறீங்க? கண்ணு வேட்டி எல்லாம் கட்டுறது இல்ல. யாரு? உங்க அண்ணன். அப்படி சொல்லு. கொஞ்ச நாளா அவர் ட்ரௌசரே போடுறது இல்ல போல இருக்கு. இது டவுசரை போடுறோம். ஏய், நீ பாரு, உன்னை மண்டியா புழக்கிற முதல்ல நொறுக்குறேன். உன் ஜெல்லிக்கு எத்தனை நொறுக்குனாலும் நொறுக்க மாட்டேன். என்னன்னு கேட்கிறேன்? திருநீர் இட்டார் யார் கேட்டார்? சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார்? திருநீர் இட்டு கேட்டவன் யாரு தெரியுமா? ராவணேஸ்வரன் சிவனை மறந்து வாழ்ந்தவர்கள் யார் தெரியுமா? உடனே கேட்கலாம், அவன் வாய் சும்மா இருக்காதா? நீங்க கேக்குறேன்னு உங்க வாய் சும்மா இருக்காதா? என்ன புகை, என்ன புகைங்கிறேன்? இதுக்குதான் நாடகத்தை கூப்பிட்டா படக்குன்னு பேக்க தூக்கிட்டு வண்டியில ஏறக்கூடாது, என்னென்ன செய்யணும்னு கேட்டுக்கிட்டு வரணும். என்னன்னு ஊர் எந்த ஊரு, எங்க போகணும், எந்த வழியா போகணுமா? அதை கேட்க வேணாம். வேற மெயினா கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? இன்னைக்கு யார் வள்ளின்னு கேட்டுக்கிட்டு வரணும். அப்படியா? சரி சரி. இனிமே நாடகத்து போயில நம்ம நாடகம் வரிசையில் இருந்துச்சுன்னா இதை எதுல ஏற்றி விடுங்க? நம்ம கார்லன்னு ஏற்றி விடுங்க. ஆமா. ஏற்றுறதுக்கு முதல்ல இந்த கார் யார் வீடு காருன்னு கேட்டேன். ஏன் போற வழியில ஏதாவது ஒரு கம்மாக்கில தூக்கி போட்டு போயிருவேன். சரி விடுங்க, நான் சொன்னா மறந்துருக்கேன், நீங்க சொன்னா மறந்துட்டேன். நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். சிவனை மறந்து வாழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள். திருநீரிட்டு எட்டவர் ராமநேசங்கரைய ஆமா. இவர் திருநீரிட்டார். கெட்டிருக்காரா? நான் பார்த்த காலத்துல இருந்து திருநீர் இல்லாம மேடையில் வந்து உட்கார்ந்ததே இல்லை. நானும் உன்னை பார்த்த காலத்துல இருந்து பட்ட ஓடாம நீ இருந்ததே இல்லை. திருநீரிட்டு ரெண்டு பேரும் கெட்டு போட்டியலா? எதுக்கு? கெட்டு போனீங்களா கேட்கிறேன். இல்ல இல்ல. ஆமா. அப்புறம் எப்படி ராவணேஸ்வரன் அவனுக்கு ஈஸ்வர பட்டமே கிடைத்தது? ராவணனுக்கு ஈஸ்வர பட்டம். ஈஸ்வர பட்டமே கிடைத்தது. எப்ப கிடைச்சது தெரியுமா? போய் ஆத்மலிங்கத்தை வாங்க போகும் பொழுது, அதான் ஆத்மலிங்கம் அவர் வாங்குறாரு. ஈஸ்வர பட்டம் கிடைச்சா இல்லையா? ஆமா. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு சிவபெருமானே ஈஸ்வர பட்டம் கொடுக்கிறார். அந்த ராவனுடைய சிவனுடைய தீவிர பக்தன், இசை வல்லோன், சிவனை நினைத்து பாடக்கூடியவன். அவன் எப்படி கெடுவேன்? அவன் எப்படி கெடுவாங்கிறேன்? உங்களாலதான் கேட்டேன். என்னாலயா? ஒரே அடி காத்தா கொடுத்து எழுதிடுவோம். என்னால கேட்டாங்கிற நீ? உங்களாலதான் கேட்டேன். அப்புறம் என்னால கொன்னே விடுவேன். உண்மைகள் சில நேரத்தில் கசக்க தான் செய்யும் சுவாமி. உண்மைகள் சில நேரத்துல கசக்க தான் செய்யும். அதுக்கு என்ன பண்றது? அது மாதிரி பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அது உங்களுக்கு இனிக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பொய் இந்த உண்மைக்கு பொய்க்கு என்ன ஒரு வித்தியாசம்? இப்ப ஒரு விளக்கு எரிஞ்சிருக்க, அந்த விளக்கிட போய் உண்மை உண்மை உண்மைன்னு எத்தனை தடவை சொல்லு, விளக்கு அணையாது. அணையுமா? அணையாது. ஆனா பொய்ன்னு சொல்லு, அணைஞ்சிடும். விளக்கெல்லாம் அணையிற விளக்கு. என்னுடைய விளக்கு நிலையாக எரிந்து கொள்ளக்கூடிய விளக்கு. அதனாலதான் நபிநந்தியடி நாயனாரே சொன்னேன். நானு என்னைக்குமே பொய் நிலையானது கிடையாது. ஆமா. பொய் அழிந்து விடும், காட்டி கொடுத்துரும் ஒரு நாளைக்கு. ஆனால் உண்மை என்னைக்குமே அமைதியா இருக்கும். என்றுமே வெற்றி வரும், என்றுமே வெற்றி வருவன். ஒரு நாள் கூட அழியாதவன். என்னை யாரெல்லாம் அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்க பூரா அழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் அமைதியா இருந்து பார்த்துருப்பேன். யார் தெரியுமா? சாத்விய குணம் யாருக்கு இருக்கு? பெருமாளுக்கு தான் சாத்விய குணம். சோதிக்க போனவன் யார் தெரியுமா? போனவன்னா பிருகு முனிவன் இல்ல. பிருகு முனிவனா சிவனை சுத்தினவன். பிருகு முனிவன். பிருகு முனிவனுக்கு உள்ளங்கள் அகந்தை கண் இருந்தது. அந்த அகந்தை கண் இருந்தவன உடனே என்ன செஞ்சார்? பெருமாள் பொறுமையா இருந்தார், அமைதியா இருந்தார். காலில் இருக்க அகந்தையை பிடிங்கிட்டார். அப்ப என்னாச்சு? வெண்டைக்காய் எங்கே போச்சு? அங்கே அடங்கிடும். அவர் தான் சாத்விய குணம். எது நடந்தாலும் நடக்கட்டும், தைரியமா திறமையா பொறுமையா இருந்து சாதிக்கிறவன் தான் பெருமாள். யாரெல்லாம் என்னை அழிக்க நினைக்கிறார்களோ அவரெல்லாம் அழிந்து கொண்டே போவார்கள், துன்பங்களை சந்தித்துக் கொண்டே போவார்கள். அதை கண்ணால் பார்த்து கொண்டே இருப்போம். நான் சொல்றேன், நீ உண்மைகள் கசக்க தெரிஞ்சுங்கிற நீ. அவர் உங்களாலதான் கேட்டேன். என்னால கேட்டா நீ எப்படி சொல்லுவ? நீ உங்களாலதான் கேட்டாரு. சரி சொல்லு, என்னால கேட்டாங்கிற ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லு. ராவணேஸ்வரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி, நவ கிரகங்களையும் படிக்கட்டுகளாக போட்டு, அதாவது குப்பர படிக்கட்டுகளாக போட்டு ஏறி போய் சிம்மாசனத்துல ஏறி போய் உட்காருவார். சரி. அப்படி உட்காரும் பொழுது நீங்க பாத்தீங்க, இவனுக்கு இவ்வளவு மண்டகணம் இருக்கு, இவனுடைய மண்டகணத்தை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க நீங்க. அப்ப நினைச்சவங்க நீங்க அங்க இருந்து வந்து என்ன சொல்றீங்க?
ஏப்பா நீ இங்க இருந்து நவக்கிரகத்தை படிக்கட்டா போய் ஏறி போய் நீ சிம்மாசனத்துல உட்கார்ற. நீ அப்படி ஏறி போகும்போது 7வது இருக்கவே உன்னைய பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறான்டா அப்படின்னு நீங்க சொல்ல. சரி. அப்ப சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சாரு? அப்படியா? அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டும் நாரதரே அப்படின்னு கேட்டார். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? 7வது இருக்கவே உன்னை பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறேன், நீ அவனை மட்டும் மல்லாக்க போட்டு ஏறி மிதிச்சு போய் உட்கார்றா அப்ப சொல்லி நீங்க சொன்னீங்க. சரி. அப்ப உடனே அவர் என்ன பண்ணாரு? 7வது படத்திற்கு போய் ஏறி போட்டு மிதிச்சாரு. அவனுக்கு பிடிச்சிச்சு சனியே. சரி. அப்ப அவன் கெட்டது காரணம் யாரு? நீங்க தானே. நல்லா யோசிச்சு பாரு. நல்லா கதையை கேட்கணும். இந்த அம்மா தான் கதை சொல்லுச்சு. எத்தனை கிரகங்களை போட்டியாருனே? நவக்கிரகங்களையும் பேர் சொல்லுங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லுவோம் நவக்கிரகம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், ராகு, சனி, ராகு, கேது. கிரகங்கள் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமானது. நீ என்ன கிரகத்துல பிறந்திருக்கங்கிற முதல் கொண்டு சொல்லக்கூடியது ஜாதகம். நட்சத்திரம், கிரகம், ஜாதகம், ராசி எல்லாம் ஒரு மனிதனுடைய நடப்பு. அந்த நடப்பிலே உள்ளவர் தான். சூரியங்கிறவன் சாதாரணப்பட்டவனா? சூரியன் சாதாரணப்பட்டவனா? சந்திரன் சாதாரணப்பட்டவனா? இல்ல வியாழன்ற குரு பகவான் சாதாரணப்பட்டவரா? இந்த கிரகங்களை எல்லாம் ஒருவன் மிதிக்கிறான் என்றால் அவன் நல்லவனா கெட்டவனா? ஒரு கிரகத்தை மிதிக்கிறவன் நல்லவனா கெட்டவனாமா? அட நல்லவனா கெட்டவனா? கெட்டவன் தானே. ஒரு நல்லவர்களை அடிமைப்படுத்தி கெட்டவன் என்று நினைக்கும் பொழுது அவன் ஏறி மிதிக்கிறவன் எப்படி நல்லவனா இருப்பான்? நமக்கு சிவனுடைய பக்தி இருக்கிறது, சிவனுடைய சிறப்புகள் நமக்கு இருக்குங்கிற அகந்தை இருந்தா அப்ப அவன் அழிவுக்கு சத்துரு தானே. அவன் அழிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு நீங்க அழியிற நேரம் வந்துச்சு. இவன் அழிய போறான்னு யோசிச்சேன். இவனை இப்படியே விட்டுக்கிட்டா ரொம்ப ஆட்டம் போடுவேன், மண்டக்கணை அதிகமா வந்துடும் அப்படின்னு நேரடியா போறேன். ராவணேஸ்வரன் வாடா, நீ பெரிய அறிவாளி, எல்லா கிரகத்தையும் குப்புற போட்டிய புறமுதுகிட்டு ஓடுவரை குத்தினால் என்ன தோஷம் முடியும்? பிரம்மதி தோஷம் முடியும். புறமுதுகிட்டு ஓடுவரை கொன்றால் என்ன தோஷம் முடியும்? பிரம்மதி தோஷம் முடிக்கும்ல. ஆமா. அப்படிப்பட்ட நீ கிரகங்களை குப்புறப்பட்டு முதுகுல மிதிக்கிறியடா. அப்ப நான் என்ன செய்வன் கேட்கிறான். 7வது படத்துக்கு நக்கல் பண்ணி சிரிக்கிறேன், அவனை மல்லாக்க போட்டு மிதிறான். ஏறி மிதிச்சான். சனியனுடைய பார்வை ராவனுக்கு பட்டது. ராவனுக்கு சனியை முடிச்சிச்சு. நல்லா தான் செஞ்சேன். சனியை முடிச்சு இல்லையா? அப்ப ராவனுக்கு அப்ப பிடிக்கிறது சனியே. ஆமா. அப்ப வாழ்நாள் அவனுடைய அழிவு காலம் வந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது சனியனுடைய எப்படி எப்படி வருதோ அப்பொழுது. அப்ப என்ன செய்யறேன்? ஏன்டா நீ வீரன் தானே, போய் கையில மலையை தூக்குடான்னு. உடனே என்ன செஞ்சாவே? தூக்குனாருதான். எதை வச்சு? கையில தான் தூக்குனாரு. கையில எந்த கையில? தன்னுடைய 10 கரங்களை கொடுத்து தோள்பட்டையை கொடுத்து அடியில கொடுத்து தூக்குனாரு. மொத்தம் 20 கரம்ல. ஆமா. ஏன் 20 கரங்களை தூக்காம 10 கரம் தூக்குனே? ஆமா தூக்குனாரு. 10 கரங்களை எதை வச்சு தூக்குனே? தோள்பட்டையை வச்சு தூக்குனாரு. அப்ப என்ன செய்யறார் சிவபெருமான்? கட்ட விரலை வச்சு அழுத்துறாரு. அப்பதே ராவணேஸ்வரன் அப்பதே சாகுறான். 10 கரங்களை கொடுத்து தூக்கணும் போது அப்படியே அழுத்துறாரு சிவன். மலைக்கு கீழே போய் அடியில நசுங்கிறேன். நசுங்கி ராவணேஸ்வரன் சாகுறேன். நடுவீட்ல சத்தம் பேசுறீங்க பாருங்க. ஒண்ணே விடுவேன். உங்கள்ட்ட போய் பேசு. இந்த நடுவீடு நொடுன்னா வாயை கிழிச்சு விடுங்க. சரியா? மேடையில பேசல வள்ளி மரியாதை நாகரிகம் ரொம்ப அவசியம். என்ன லோகத்தை பேசுற? வாயில வந்தெல்லாம் பேசுற? என்ன வீட்டுல பேசுறியா? வீட்டு ஆளுகள்ட்ட பேசிட்டு இருக்கியா? ஒரு நார்வை பார்த்து நடுவீடுங்கிற நீ ஒரு பேச்சு பேச பேச வாயை பொத்திட்டு போமா. நடுவீடுங்கிற நீ பேச்சு பேச்சா இருக்கனே. ஒரு தமிழ் கடவுளை வணங்குற நீ, கலியுக கடவுளை கந்த பெருமானை வணங்குற நீ, தமிழ்ல அழகா பேச தெரியாத உனக்கு அவரேமா தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க 247. சுவாமிகள் கொஞ்சம் பொறுங்க. நான் போய் முருகன் பேசிக்கிறேன். இங்க வாங்க கோவப்படாம வாங்க. சாமி தவறா சொல்லுது. சாமி முதல்ல நம்ம யாரு நமக்கு முன்னாடி இருக்க யாருன்னு தெரிஞ்சு பேசுங்க. நீங்க ஒரு வள்ளி, அவர் ஒரு நாரதர். சரியா? அது என்ன ஒரு நாரதரை பார்த்து நடுவிடு நிற்கிறது? என்ன பேச்சுன்னு பாருங்க. இங்க பாருங்க ஒரு உதாரணம் சொல்றேன் நானு. நாரதர் பூமியிலே முதலே பாதம் பதித்த இடம் தெரியுமா? நார்த்தாமலை. புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி போறவல்ல கீரனூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்த்தாமலைனா முத நாரதர் பூமியிலே பாதம் பதித்தரும். உனக்கு தெரியுமா? அது போய் நல்லா படிச்சுட்டு வா. நார்த்தாமலை. இந்த மாதிரிலாம் மேடையில பேசாதீங்க. உங்க வாத்தியார் இப்படி தான் சொல்லி கொடுத்தாரா? அவர் நல்லா தான் சொல்லி கொடுத்துப்பாரு. ஒரு நாரதரை பார்த்து நடுவிடுங்கிறியா? அப்புறம் அவர் எவ்வளவு பெரியவர்? அப்புறம் அவர் கோவரமா வராதாமா? சின்ன பிள்ளை அவர் அவ்வளவு பெரிய ஆளை பார்த்து நான் நாரதரை பார்த்து நடுவிடுன்னு கேட்கிறேன். நானும் எத்தனை வள்ளியெல்லாம் பார்த்திருக்கேன், நாரதெல்லாம் பார்த்திருக்கேன். இப்படி எல்லாம் ஒரு வள்ளி கேட்டது இல்லை நடுவிடு. அவருக்கே இருக்க வீடு இல்லாம தான் ஊரெல்லாம் சுத்துறாரு.
ஏன் கொடை கொடை வேணும் ரெண்டா குழம்பு விஷ்ணுல இருந்து சக்கரை சாமி கொடுங்க சாமி. இந்த பெருமாள்கிட்ட இருக்கு சக்கரை ஒரே சுத்துதான் சுத்திட்டியா போ. நடுவிடுங்க. ஒண்ணு வேணாம். ஐயா அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்களா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. உன் வேலை என்னவோ அதை பாருப்பா. ஒரு வேலை ஆதார் கார்டு இருக்கா, இல்லை ரேஷன் கார்டு இருக்கா, பேன் கார்டு இருக்கா, 15 போட்டோ இருந்தால் கொண்டுட்டு வா, 150 கையெழுத்தை போடு. எனக்கு என்ன ஒரு கோடி ரூபா எனக்கு லோன் வாங்கி கொடுக்க போறீங்களா? முதல்ல வீடு இருக்கா? ஏய், லோனு கொடுத்ததுக்கப்புறம் நான் போய் இடம் பார்க்கணும், எங்கே வாங்கணும்னு சொல்லி அந்த இடத்த அவங்க கொடுக்குறாங்களான்னு கேட்கணும், ஈசி ஓட்டு பார்க்கணும், ஈசி ஓட்டு பார்த்து பட்டா போடணும், அதுக்கப்புறம் அதுக்கு வீடை கட்டணும். நீ என்ன யோசிக்கிற? இல்ல உங்களுக்கு ஏங்க, ராவணேஸ்வரன் எப்படி எப்பங்க இறந்தாரு? ராவணேஸ்வரன் எப்படி இறந்தாரு? ராவணேஸ்வரன் மலைக்கு கீழே அப்படி ஒண்ணே சாகல. சிவபெருமான் கட்ட விரலை வச்சு அழுத்துகிறார். அப்படி அழுத்தும் பொழுது ராவணேஸ்வரன் தன்னுடைய நரம்ப அறுத்தி எலும்ப ஒடிச்சு சாமகானம் பாடி ஈஸ்வரனையே மகிழ வைத்தார். அப்படி ஈஸ்வரனையே மகிழ வைக்கும் பொழுது சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமா காலை வெளியில் எடுக்கிறாரு. அவருடைய கை விடுபட்டது, ராவணேஸ்வருடைய கை விடுபட்டது. அப்ப எப்ப செத்தாரு? சிவபெருமானுடைய பாதம் கட்டை விரலில் எப்பொழுது எடுக்கிறது என்றால் அவர் சாமகானம் பாடுறார், நரம்பை எடுக்கிறாரு, எலும்பு ஒடிக்கிறாரு, சாமகானம் பாடுகிறார், கட்டை விரல் எடுபட்டது, உயிரோட வந்துட்டார். ஆமா, இதுதான் நடப்பு. ஆனால் எப்பொழுது சாகுறார் ராவணேஸ்வரன் இறந்தது ராமனுடைய கையால் தான் இறந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். ராமாயணத்திலே முண்ட முடிக்க இப்படி ஒரு பொய் சொல்றீங்களே. ராமாயணத்திலே ராமருடைய வில் அம்பினாலே இறக்கப்படுவோம் ராவணேஸ்வரன். ஆமா, அது யாரு சூழ்ச்சி தெரியுமா? கூட பிறந்த தம்பி ராவணே சாவு எங்க இருக்குன்னு விவரத்தை சொன்னவனே ராவணேஸ்வருடைய தம்பி தான். அவனை கொல்ல முடியாதியா, அவனுக்கு இருக்கிற இடம் சாவு அழியாத இடம் இங்க இருக்கு, அந்த இடத்துல முதல்ல அடி, அதை எடு, அதுக்கப்புறம் தான் சாவு அப்படின்னு அது வரைக்கும் அவர் கொல்ல முடியாது சொல்லி கொடுத்தவனே கூட பிறந்தவன் தான். அப்படி சொல்லி கொடுத்ததா ராவணேஸ்வரர் ராமாயணத்துல தான் சாகுறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். நடப்பு அதுதான். இருக்கக்கூடிய ரசிகர்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்குன்னா இது ராவணன் செத்தது ராமாயணத்துல தான் தெரியும். ஆனால் இதையும் மீறி பாருங்களேன், அதையும் தெரியாம வந்திருக்காங்க ஒரு சிலர். இத கூட ராவணே சாவு முதல்ல எங்க இருந்துச்சுன்னா சிவன்கிட்ட நான் சொன்னேன் ஒரு மேடையில், உண்மையா ஒரு வள்ளியிட்ட பேசிய உண்மையை சொல்றேன் நான். அதுக்கு அந்த வள்ளி நாயகம் ஒருவேளை அப்படியா இருந்தாலும் இருக்குமோ அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து, ஆமா சாமி ராமர் தான் ராவணேஸ்வரன் செத்த காரணம் சிவன் தான் சொன்ன உடனே ஆமான்னு ஒத்துக்குச்சு. நேரங்காலம் ராவணன் செத்தது ராமன் கையாளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சிவன் கொண்டாருன்னு சொல்லும் போதே நீ ஆமான்னு சொல்லல, உன்னையெல்லாம் வச்சு நான் வள்ளின்னு என்ன, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகியதை நான் உணர்ந்தவன். சரி, ஒருவேளை அப்படியோட நம்ம சொல்லி பார்ப்போம். அதுக்கு இந்த வள்ளியம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. ஒருவேளை நான் இத நீ அப்படியே சொன்னோன்னே நீ ஆமான்னு சொன்ன, நானும் ஆமான்னு விட்டுட்டு நான் போயிருந்தேன்னு வச்சுக்க இந்த இடத்துல. என்னத்துக்கு நீங்க எல்லாம் நாடக வேஷம் போட்டு வர்றீங்க? நீ மூக்கு முறையில உடைச்சு போடுவேன். ஓ மோர கடைக்கு நீ வள்ளி வேஷம் போடல, நான் நாடக வேஷம் போடக்கூடாதா? என் முகத்துக்கு வள்ளி வேஷம் போடக்கூடாதா? வள்ளி வேஷம் போட தேவையில்லை. அறிவு என்னப்பா? ஏன் கோவப்படுறியா? கோபுற மாதிரி பேசுனா அப்படி என்ன கேட்டா? நீ எல்லாம் எதுக்கு நாரதர் வேஷம் போடுறியா? இது ஒரு இதாங்க, இதுக்கு தான் கோவப்பட்டீங்களா? நீ எல்லாம் ஏன்டா பேசி மண்டையை பறந்து விடுவேன். அத்தியா கோவம் வருதுல, ரோசம் வருதுல, நானும் சோத்துல உப்புத்தை போட்டு திங்கிறேன், புரியுதா? சாமி என்ன அவங்க என்ன சொன்னாங்க? என்ன ஏன் இந்த மாதிரி நாடக வேஷம் போடுறீங்க? நீங்க நல்லா அழகா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க, திறமையா இருக்கீங்க, அருமையா இருக்கீங்க, ஸ்ட்ரெயிட்டா முருகனுக்கே போயிடலாமா? முருகன் வேஷமே போடலாமே. ராஜபாட்டா? ராஜ நடிகர். உண்மையாவா? ஆமா, துணிராஜ நடிகர் தானே, அது ராஜ நடிகர். அதுக்கா? அதுக்கு தான் நல்லா முயற்சி பண்ணி பார்க்கவா? ஏங்க முயற்சியா? எல்லாத்தையும் உருவாக்குறியா, என்ன முயற்சி பண்றீங்க? அப்படியா? என்ன முடியுமா? அது வேணாம். அடுத்த ஜென்மத்துல கூட நீங்க முருகை வேஷம் போடுறன்ற என்ன வரக்கூடாது உங்களுக்கு? எல்லாத்துலயும் ஆசை வைக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். இப்ப இல்ல, என்ன ஏற்கனவே ஒரு ராஜவாட்டி கேட்டாரு, உள்ள போய் மேசம் போடுறதுக்கு உட்காந்தேன், நீ எப்படா முருகை வேஷம் போட போறான்னு ஒரு ராஜவாட்டி கேட்டாரு. சொன்னேன், அண்ணே இந்த பெருமாள் ராஜ கட்டை ஒவ்வொருல இந்த கட்டையை தானே பிடிப்பேன், அதுக்கு இதுன்னு ஆசைப்படும். நம்மளுக்கு எது தெரியுமோ அதைத்தான் நம்ம பண்ணணும், நம்மளால எது முடியுமோ அதைத்தான் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம பண்ணணுங்கிற ஆசை நம்மளுக்கு வரவே கூடாது. நம்பியார் போய் எம்ஜிஆர் மாதிரி நடிக்க கூடாது. நம்பியாருங்கிற இடத்த வேற ஆளை கொண்டாந்து வச்சா அந்த இடம் சரி சிறப்பு இருக்காது. அவருக்கு இங்க பாருங்களே, 3ஆம் வகுப்பு நான் படிக்கும்போது
3வது படிக்கல எத்தனை வயசு இருக்கும்? 5, 6, 7, 8 வயசு இருக்குமா? 8, 4வது வந்து 9, 5வது 10. ஆமா ஆமா, 8 வயசுல எனக்கு வந்து நாடகத்துக்கு எனது ஆசான் எழுதி கொடுக்கிறார். எங்க பெரியப்பா தான் வாத்தியார், எங்க அண்ணன் தான் வாத்தியார், 2 பேரும் வாத்தியார். நாடகம்னா எந்த நாடகத்து? ராமாயணங்கிற நாடகம். அந்த ராமாயண நாடகத்துல எனக்கு என்ன அங்க வேஷம் தெரியுமா? ராமாயண நாடகத்துல எனக்கு ராவணேஸ்வரன் சிறப்பான வேடமா கொடுத்துருக்காங்க. அதுதான். ராமாயணத்திலையும் எனக்கு வில்ல வேஷம் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க, சரி ராமாயணத்தை விட்டுட்டு அடுத்து வள்ளி திருமண நாடகத்துக்கு எழுதிப்போம், அதுலயும் வில்ல வேஷம் தான் உனக்கு பொருந்தும்னு. எனக்கு எந்த வேஷம் பொருந்துமோ அந்த வேஷத்தை பொருத்தமா கொடுத்தது எனது ஆசான்கள். ஆசான்னா சாதாரண இல்ல. ஆமா, எந்த சிசிய பிள்ளைக்கு என்ன வேஷம் கொடுக்கலாம் அப்படின்னு உருவத்தையும் பார்ப்பாங்க, சாரீரத்தையும் பார்ப்பாங்க, பேச்சு திறமையும் பார்ப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால எனக்கு அப்பவும் எதிரிதேன், இப்பவும் எதிரிதேன், அப்பவும் வில்லன், இப்பவும் வில்லன். நான் கதாநாயகன் எப்பவுமே வில்லன் தான் சொல்லுங்க. என்னைக்குமே கதாநாயகன் ஆகணுங்கிற ஆசை எனக்கு வந்ததே இல்லை. சரியா? நான் அவன் செத்தேன் இவன் செத்தேன் அப்படி போனா இப்படி போனான்னு சொல்லு. இங்க பாருங்களேன், மந்திரமாவது நீர், வானவர் வேலது நீர், சுந்தரமாவது நீர், உதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாய் உமை பங்கன் ஆலவாயன் திருநீரே. அந்த திருநீருக்கு எவ்வளவு ஒரு மகிமை இருக்குன்னு பாத்தீங்களா? திருநீர் பட்டைய போடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன? நீங்களும் 3 கோடு தான் போட்டுருக்கீங்க. பசுபதி பாசமேக முப்பட்ட, நீங்க என்ன போட்டுறீங்க? நான் இவ்வாறு இந்த எனக்கு என்கிட்ட கேள்வி கேட்கறவங்களை உண்மையாவே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு கேள்வி கேட்கறவங்களை பார்த்தா உண்மையாவே எனக்கு பிடிக்காது. நான் தான் கேள்வி கேட்கணும், எதிராளி தான் பதில் சொல்லணும். அப்படி என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு நான் இருப்பேன். ஆமா ஆமா, அவரு இந்த நாடகத்துல எழுதினவரை எப்படி எழுதியிருக்காருன்னா, நாரதர் கேள்வி கேட்கணும், வள்ளி பதில் சொல்லணும். கற்கண்டு மூலியமாதே வாழ்ந்திருக்கும் நாடு இது போதே அவர் கேள்வி கேட்பாரு, உங்க நாடு என்ன, உங்க ஊர் என்ன, இது அப்பா அம்மா யாரு, அது அப்படிதான் எழுதியிருக்காரு. நாரதர் கேட்கணும், வள்ளி சொல்லணும். ஆமா, சரியா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்க வள்ளி கேள்வி கேட்கணும்னு அதுல எழுதவில்லை. எந்த சங்கரன் எழுதியிருக்காரு? சங்கரன் எப்ப உருவாக்காதீங்க. 1867 பிறக்கிறாரு, 1922 மறைகிறார். ஆமா, அதனால தயவு செய்து சொல்றேன், நாரதர் தான் கேள்வி கேட்கணும், வள்ளி தான் அப்படித்தான் எழுதியிருக்கு. ஆனா அதே புக்குல புத்தகத்துல நாரதர் கேள்வி வள்ளி கேள்வி கேட்க கூடாதுன்னு எழுதவும் இல்லை. கடைசி பக்கத்துல இருந்து பாட்டேன், வள்ளி கேள்வி கேட்க கூடாதுன்னு எழுதவே இல்லை. அப்ப கேட்கலாம். ஏப்பா எனக்கு துணைக்கு வரியா இல்ல வினைக்கு வரியா? கடைசி பக்கத்தோட என்னன்னா ஐயா ஐயா தயவு செய்து பஞ்சாயத்து நான் பஞ்சாயத்துக்கு வரவே இல்லைப்பா. நான் என்ன கேட்க வந்தேன்னு அங்கே கேட்டுக்கிறேன். போதுப்பா புண்ணியவனே. அந்த திருநீர் பட்டைக்கு பெருமை இருக்குன்னா பதி பசு பாசம். எனக்கு வந்து ராமன்னா அத்தன் மகள் பிரம்மாண்டம் சொல்லக்கூடிய இந்த ராமன். இங்க பாரு, இப்போ நீங்கள் சுருக்கமாக ஒவ்வொரு சாமியும் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உங்கள் குலக்கடை இங்கே இருக்கிறது முருகன் தானே, ஒரு கல்யாண முருகன். இன்னைக்கு கல்யாணம் நடக்கிற முருகன் அந்த கல்யாண முருகன். இந்த கல்யாண முருகன் நீங்கள் பார்க்க போனால் முருகனுடைய வரைபடங்களா இருக்குல்ல, முருகன் கையில் என்ன வச்சுக்காரு? வேலு. வாகனம் என்ன வச்சிருக்காரு? கையில் வேலு. வாகனம் இதுதான் வச்சிருப்பாரு. ஆனால் கையில் முருகன் ஒரு இடத்துல ஒரு ஊரில் கிளி வச்சிருக்காரு. ஏன்னா கிளி வந்து முருகன் மட்டும் தான் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கிளி இன்னொருத்தர் இருக்கு. எங்கன்னா மதுரை எம்பதிக்கு போனீங்கன்னு வச்சுக்கலேன், மீனாட்சி இடத்துல இருக்கு. தூங்கா நகரம் சொல்ற கூட அந்த தூங்கா நகரத்துல தான் அங்க மதுரை எம்பதியில தான் மீனாட்சியில தான் இங்க கிளி இருந்துச்சு. அது மதுரைங்கிற ஊரு. ஆனா முருகன் ஒரு ஊர்ல, அது எந்த ஊரா கூட இருக்கலாம், இந்த ஊரா கூட இருக்கலாம், கிளி வச்சிருக்காரு. அது எந்த ஊர்ல? நாரதர் சுவாமி. சொல்லுங்க. முருகப்பெருமான் இருக்காரு, கல்யாண முருகன். முருகப்பெருமான் கையில என்ன வச்சிருப்பாரு? நான் கேக்குறேன். முருகன் அது ஆதிபராசக்தி, அங்க கிளி வச்சிருக்காங்க மீனாட்சி. இங்க முருகப்பெருமான் வந்து ஒரு இடத்துல கிளி வச்சிருக்காரு. அது என்ன ஊருன்னு கேட்டுங்க. 2 இடத்துல தான் கிளி இருக்கு. கிளி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? இல்ல கிளி 2 இடத்துல. உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க. 2 இடத்துல அங்க கிளி இருக்கு. யார் சொன்னது? அண்ணே நான் சொல்றேன் கேளுங்கண்ணே. வந்தமா பழவாத்தியம் வாச்சமா இருக்கானே, சும்மா புராணம் இடையில பேசல, புராணம் பேசி எதையும் பண்ணக்கூடாது. 2 இடத்துல தான் கிளி இருக்கு. அதான் கிளி இல்லையா? நீ வேற ஆட்டம் கிளி இல்லையா? சும்மா அதெல்லாம் சொல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அண்ணே. கிளி 2 இடத்துல தான் இருக்கு. மத்தியானம் கூட நம்ம வீட்டு வெளியே வந்தாருங்க. யார் வந்தது? கிளி ஜோசியம். அவரும் கையில வச்சிருந்தாரு கிளிய. எப்பா சாமி அதிரடியா கொடுங்க, எனக்கு மனசே பதக்குன்றுச்சியா. ஏமா அந்த ஜோசியக்காரர் எந்த ஊர்ல நம்ம கிளி வச்சிருக்காரு? அதான் வீட்டு பக்கத்துல வந்தாராம்ல. நாரதர் சுவாமி முருகப்பெருமான் கையில என்ன வச்சிருக்காரு? கையில வேலு, வாகனம், மயில். கையில வேலு, வாகனம், மயில். கல்வேல் ஏந்திய முருகப்பெருமான் எங்க இருக்காரு? முதல்ல கேள்வி கேட்டேன்.
நீங்க தான். முதல்ல கேள்வி கேட்டது யாரு? நீங்க தான். நீ தான் பதில் சொல்லணும். ஆமா. நான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்டது யாரு? பதில் சொல்லு முதல்ல. ரெண்டாவது கேள்வி கேட்டது யாரு? ரெண்டாவது கேள்வி எடுத்து நான் கேட்கல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ரெண்டாவது கேள்வி கேட்டது யாரு? அம்மா முதல்ல முதல்ல கேள்வி கேட்டது நான் தானே. சாமி பதில் யாருன்னு நீங்க சொன்னேன்? முதல்ல நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவங்க தான் பதில் சொல்லணும். அப்ப ரெண்டாவது கேள்வி கேட்டது யாரு? இல்ல முதல்ல அவர் கேள்வி கேட்டாரு, நீங்க ஏன் பதில் சொல்லணும், அதான் நியாயம். ரெண்டாவது கேள்வி கேட்டது யாரு? நீங்க தான். யார் பதில் சொல்லணும்? சின்ன பிள்ளையா இருந்தாலும் விவரமா கேட்டியே தெரியாத விஷயத்த சொல்ல வேண்டிய நாரதருடைய பொறுப்பு. அப்ப நான் கேட்டது நானே பதில் சொல்லிக்குவேனா? இல்ல அவர் தான் சொல்லணும், அதான் நியாயம். நான் சொல்லணுமா அந்த அம்மா சொல்லணுமா? யாருங்க சொல்லணும்? நீங்க எனக்கு முதல்ல கேள்வி கேட்டியா? பதில் சொல்ல சொல்லுங்க. நீங்க அப்ப ரெண்டாவது கேள்வி கேட்டது யாருங்க? முதல்ல கேள்வி கேட்டது யாருமா? அவர்தான் கேட்டாரு. அப்ப நீங்க ஏன் பதில் சொன்னா அதான் நியாயம். அப்ப ரெண்டாவது கேள்வி கேட்டது யாரு? நீங்க தான் அப்ப கேட்டியா? யார் பதில் சொல்லணும்? பெரிய மனுஷன் அவர் தான் சொல்லணும், அதானே நியாயம். நான் கேட்கிறேன், ஒருவேளை ஏர்வாடியில இருந்து கூட்டிட்டு வந்து கேப்பா. கல்வேலி என்ற முருகப்பெருமான் திருச்செங்கோட்டிலே கல்வேலி என்ற முருகப்பெருமான் போதுமா? கனககிரி என்ற இடத்துல கிளியந்த முருகப்பெருமான் இருக்காரு போதுமா? முதல்ல தெரிஞ்சா சொல்ல வேண்டியானே. நீங்க சொல்ல வேண்டியதானே? கல்லிநாயகம் முருகன் கையில என்ன வச்சுக்க? வேலு, வாகனம், மயிலு, கையில வேலு, வாகனம், மயிலு. இங்க பாருங்க, முருகன் ஒரு இடத்துல கரும்பு வச்சிருக்காரு. கரும்பு மொத்தம் 3 வேட்டை கரும்பு இருக்கு. ஆத்தாடி இருந்தாலும் முந்திக்கிட்டாலும் முந்திக்குவாரு எங்க தரேன்னு. 3 வேட்டை கரும்பு இருக்கு. ஒண்ணு கருமாரியம்மன்ட்ட கரும்பு இருக்கு, ஆதிபரா சக்திட்ட ஒரு கரும்பு இருக்கு. அடுத்து பட்டினத்தாட்ட பேய் கரும்பு இருக்கு. பட்டினத்தாட்ட பேய் கரும்பு இருக்கு. முருகன்ட்ட ஒரு ஊர்ல கரும்பு இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? நாரதர் சுவாமி. நல்ல வேலை காப்பாத்துறப்பா சாமி. நல்ல வேலை. முருகப்பெருமான் கையில என்ன வச்சிருக்காரு? 3 வேட்டை தான் கரும்பு இருக்கு. வேற யா? என்ன இப்படி 3 பேத்துக்கு தான் இருக்கா? ஆமா, நல்லா தெரியுமா? தெரியுமே. இன்னொருத்தட்டே இருக்கு. ஏய், சும்மா அவர் சொல்றாருக்கா நீ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காத சம்மந்தம் இல்லாம. படிக்கணும் சாமி, இதெல்லாம் வந்து தெரியணும். டேய், நான் 36 வருஷம் இருக்கேன், படிக்கணும். எத்தனை வருஷம் இருந்தாலும் தெரியும். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. இப்ப கேட்குறீங்களா? அவங்கள்ட்ட கேட்குறீங்களா? 3 வேட்டை தான் இருக்கு கரும்பு. அட இன்னொருத்தட்ட இருக்கு சாமி. இல்லைண்ணே, அப்படி ஆட்டியே. ஐயோ, அப்படித்தான் தெரியலன்னு சொல்லுங்க. உனக்கு தெரிஞ்சிருந்தா மேடைகள் வந்து எனக்கு சொல்லி கொடு. சரி, மேடைகள் யார்ட்டுன்னு மக்களுக்கு தெரிய வேணாமா? நீங்க உங்களுக்கு தெரியலன்னு. சரி, எனக்கு உண்மையாவே தெரியல. அதனால சம்பளமே இல்லாட்டி பரவாயில்ல. யார்ட்டுன்னு இருக்கு? தை மாசம் சந்தைக்கு போங்க. தை மாசம் 1ஆம் தேதினா பொங்கல் கரும்பு வச்சுக்கோ. விற்கிற ஊராமே கையில வச்சுக்கிட்டு தான் விற்பாங்க. கரும்பு வியாபாரி. கரும்பு வியாபாரி உன்னை ஒரே அடியா நொறுக்கி ஏங்க, விடுங்க. அதுவும் கரும்பு தானே. கொஞ்ச நேரத்துல யார் வச்சிருக்காருன்னு ஏன் கேட்டீங்க. சாமி முருகப்பெருமான் கையில என்ன வச்சிருக்காரு? வேலு, வாகனம், மயிலு, கையில வேலு, வாகனம், மயிலு. மாம்பழம் ஏந்திய முருகப்பெருமான் எங்க இருக்காரு? மாம்பழம் வச்சிருக்கா, கொய்யாப்பழம் வச்சிருக்கா. என்னமா யார் வச்சிருக்கா? வச்சிருந்தாலும் எனக்கு அவசியம் இல்ல. தப்பு நீங்க பேசுற தப்பு. என்ன அவங்க கேட்கறது என்ன, நீங்க என்ன சொல்றது? என்ன கேட்டேன்? மாம்பழம் ஏந்திய முருகன் எங்க இருக்குன்னு கேட்டா கொய்யாப்பழம், சீத்தாப்பழம், அப்புறம் அன்னாசி பழம் உண்டு. அது தப்பு. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. மாம்பழம் ஏந்திய முருகன் எங்க இருக்கிறான்னு தான் கேட்குறேன். கொய்யாப்பழமா? ஏன் அப்படின்னாச்சும். ஏய், நீ என் கூட தானே அழையிற. ஆமா. வா, உன்னை கார்ல கதவை திறந்து விட்டு கீழே தள்ளி விட்டு போயிடுறேன். நான் உன்னை இப்படியெல்லாம் வச்சுக்க கூடாது என் பக்கத்துல. முதல்ல நீங்க சுதாரி பாருங்க. ஏன்? நீங்க நாங்க நினைச்சோம்னா நீங்க தூங்கும்போது நாங்க தள்ளி விட்டு நாங்க பாட்டு போயிட்டே இருப்போம். ஆடா பாவி, வண்டி உங்க வண்டியா இருக்கலாம், ஓட்டுறது நாங்க. இங்க பாரு, நான் ஒட்டிக்கிட்டே இருப்பேன். நீங்க வெட்டி போக மாட்டேன் பாத்தியா? ஆமா. இருக்கட்டும். இங்க பாரு, திருநள்ளாறுல முருகப்பெருமான் மாம்பழம் ஏந்திய முருகப்பெருமான் இருந்தார். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் என்ற ஊரிலே கரும்பு ஏந்திய முருகப்பெருமான் ஏன் இருக்காரு. முதல்ல சொல்ல ஏன் நீங்க வேண்டியது? முதல்ல சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி கோவச்சுக்கிறியா? இங்க பாரு, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. இல்ல ஒரு 5 கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. இல்ல ஒரு 100 கேள்வி கேட்பேன். அட, எத்தனை கேள்வி கேட்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனா நீ பதில் சொல்றது எப்படி தெரியுமா? திக்காம திணறாம ஒரு நிமிஷத்துல பதில் சொல்லணும். அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்பா, விரட்டுறதுக்கு எனக்கு வழி தெரியல. இது மட்டும் சந்தோஷமா இருக்குமே. அப்பா அம்மா, வள்ளிநாயகம் வாங்க. என்ன சொல்ல முடியாதா? அப்பா, நீங்களே கேக்குறீங்க தானே? என்ன? ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இவங்க 50, 60, 100 கேள்வி கேட்பாங்க. பதில் சொல்லணும். தெரிஞ்சா சொல்லணும். நேரமா சொல்லணும். யார் சொல்லுவா? 10 இல்ல 20 இல்ல 50 கேள்வி வேணாலும் கேட்கட்டேன். அப்பா கிட்ட கேட்கட்டேன், ஒரு நொடியில பதில் சொல்லுவேன். சும்மா அந்த உருட்டெல்லாம் உருட்டாதீங்க. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஏங்க, ஒரு நிமிஷத்துல பதில் சொல்றீங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க ரெண்டு உங்களுக்கு தெரியல, அவன் தான் சொல்றேங்கிற. அப்படி ஒரு நொடியில பதில் சொல்லுங்க. திறமையான ஆளா இருந்தா சொல்லுவாங்க. நீங்க ஒரு நிமிடம் கொடுத்துருக்கீங்க, நான் ஒரு நொடியில சொல்லுவேன். சொல்ல முடியாதுனே. ஏங்க நீ சொல்ல முடியாதுனே. நான் சொல்லுவேங்க. எப்படின்னு சொல்லுவீங்க? தெரியாது. அப்படி சொல்லு. நீ தெரியாம சொல்லு. உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நீ தெரியாம சொல்லுவாமா?
நான் முயற்சி செய்யறேன், நீங்க கேளுங்க. தந்தை பெயர், நம்பி தேவர், தாய் பெயர், நங்கை மோகினி, உன் பெயர், வள்ளி, செய்வது, காவை, அமைத்திருப்பது, வரன், விரட்டுவது, பறவை, கையில் வைத்து கவன், பேசுவது, தமிழ், வணங்குவது, முருகப்பெருமான், நாடு, தொண்டை நாடு, தலைநகரம், மேற்பாடி, ஊரு, சிற்றூர், தெய்வம், முருகன், உயர்ந்தோர், பொற்பன் செல்வன், வேப்பன் குடிச்சி குரத்தீர், பறவை, கிள்ளி மகிழ், விலங்கு, புலிகரடி, யானை சிங்கம், மரம், அகிலசவு நாணல் மூங்கில், பறை, தொண்டகப்பறை, யாழ், குறிஞ்சிப்பெண், நீர், அறிவிநீர், சுனைநீர், தொழில், தேனிடத்தில் திரைகாத்தல், கிழங்ககதல், உணவு, மலைநெல் முங்கிலரிசி, பூ, குறிஞ்சிப்பூ, இதெல்லாம் என்ன? கருப்பொருள் சாமி, எதை பற்றி? புரிதலித்துக்குரிய கருப்பொருள். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இருமா. இருமா, பொறுமா, நீங்க சொல்லுங்க, சரியா? அதான் நீங்க மட்டும் கேட்கறீங்க, நான் கேட்கக்கூடாதா? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அடிக்கடிக்கு கேட்டீங்க, வரிசையில கேட்டீங்க, பதில் சொல்லாம இருந்தானா? பதில் சொன்னல. இப்ப நான் கேட்டா நீங்க பதில் சொல்லுங்க. அதான் உங்களுக்கு ஒண்ணு தெரியல. பேசு. ஒரு விஷயம், அம்மா வள்ளிநாயகம், என்னப்பா? நீங்க இந்த கலைத்துறைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 6 வருஷம் இருக்கு. 6 வருஷம் ஆகுது. உண்மையிலே சொல்றேன், அவருடைய அனுபவம் எத்தனை வருஷம்? நான் 36 ஆண்டு காலம். 36 ஆண்டு காலம். அவரெல்லாம் ஒரு கேள்வி கேட்டாருன்னா நீ உள்ளே போக வேண்டியதுதான். அவர்கிட்ட போய் நானும் கேட்பேன் பதிலுக்கு பதில் பேசுறியா? அவர் எந்த மேடையிலையும் அப்படி பேசாதியா? அவருடைய அனுபவம் கூட என்ன, தயவுசெய்து அப்படிலாம் பேசாதீங்க. அவர் பெரிய ஒரு ஆசிரியர், தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி பல மாணவர்களை படிக்க வச்சிருக்காரு, படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. சொந்தமாக பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். ஜோரா அவர் கைதட்டு கொடுங்க அவருக்கு. ஏன்னா அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். அனைவருக்கும் நன்றி. என்ன சிறந்த ஒரு சில உள்ளங்களுக்கு மட்டும் மிகப்பெரிய நன்றி. என்ன சிறந்த ஒரு ஆசிரியர், பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரு. அது மட்டுமல்ல, எந்த ஒரு கெட்ட வழக்கமும் இல்லாதவர். அவரை பற்றி சொல்கிறேன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் அனுபவத்துக்கு அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்களே நானும் கேட்பேன்னு, நீங்கள் இப்போ வந்த பிள்ளை விளையாட்டுத்தனமாக, நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமாக ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியலன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம். கேட்கனா என்னை பத்தி பெருமையா சொல். பயப்படியா? கேளுமான்னு சொல்ல வேண்டியானே. பயந்தன கேளும், கேட்டு தொலையும். ரொம்ப சலிச்சுக்காதீங்க. ஒரு கேள்வி இல்ல, 2 கேள்வி இல்ல, எத்தனை கேள்வி கேட்பேன்னு எனக்கே தெரியாது. ஒரு 50, 60, 100 கேள்வி கூட கேட்பேன். நீங்க திக்காம திணறாம ஒரு நிமிஷத்துல பதில் சொல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல நான் தானே சொன்னேன். நம்ம என்னப்பா பண்ணிருக்கோம்? தோசையை திருப்பி போட்டிருக்கோம். எந்த ஊர்லயாவது தோசையை திருப்பி போட்டு சுட்டு கொடுத்துருவாங்க? திருப்பி மட்டும் தான் போடுவோம். ஓண்டெல்லாம் வந்தா தோசை கல்லையே திருப்பி போட்டு. அதனாலதான் வெறும் கருமண தோசையா வருது. சாமி, என்ன உங்களுக்கு இன்னைக்கு என்ன கேட்டீங்க? தோசை கல்ல குப்பரை போட்டு சொல்றோம், மல்லாக்க போட்டு சொல்றோம். உங்களுக்கு தேவை என்னவோ தோசைன்னா தோசையை வாங்கி சாப்பிட்றதோட வச்சுக்கோங்க. வா, உனக்கு வீட்டுக்கு தோசை. உனக்கு மீனாட்சியில் வந்து சாப்பிடல, இந்த தோசையை ரோட்ல ஓட்டி பரட்டி கொடுக்குறேன், தின்னு. நீ நான் மண்ணு தோசை கேட்கலையே, கல்லு தோசை. நான் நெய் ரோட்டில் கேட்டேன். கேளும். தந்தை பெயர், பிரம்மா, தாய் பெயர், கலைவாணி, பாட்டன் பெயர், மகாவிஷ்ணு, பாட்டி பெயர், மகாலட்சுமி, தந்தை என்ன செய்கிறார், எதை படைக்கிறார், ஜீவராசி, என்ன ஜீவராசி, உலகத்தில் என்ன ஜீவராசி? 4 ஜீவராசியை படைக்கிறார். உலகத்தில் 84 ஜீவராசியை படைக்கிறார். 4 விதமாக அனைத்து படைப்புகளையும் படைப்பவர். 4 யோனி 7 வகை தொட்டு 84 ஜீவராசி. 4 யோனி என்ன? நான் கேட்டேங்கிற கேட்கறீங்க. நீங்க இப்படி கேக்குறீங்க? இப்படி கேட்கறீங்க? நல்லா திண்ணையில புதுக்கோட்டையில் போய் உட்காந்துட்டு அங்கே தின்னு விட்டு இங்கேயும் வச்சு திண்ணையில், அதனால நீ கத்துவ. நாங்கள் 2 பேரும் கேட்க தெரியாமல் கேட்டுவிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு எழுந்திரிச்சு வந்தேன். நல்லா உனக்கே நீயும் ஜெயப்பிரியாவும் தின்னீங்கல்ல, அப்போவே உனக்கு வரும் கத்துவ. நான்கு படிப்பு. 7 வகை தோற்றம் என்னென்ன? தேவர், மக்கள், விலங்கு, பறவை, நிலத்தில் நீர்வாழ தவிர 7 வகை தோற்றம். 84 ஜீவராசி. ஊர்பட 11 9 மாநிலம் நீர்ப்பறவை நாட்கள் 10 சீரிய 10 தேவர் 13 அயன் வகுத்த அந்தமிழ் சீர்தாளம் 4 84 ஜீவராசிகள். யாருக்குரிய வேலை? எங்க அப்பாக்குரிய. அம்மா என்ன செய்றாங்க? கல்வி கொடுக்குறாங்க. கல்வி அதிபதி கலைவாணி. கலைவாணி வாதியார் யாரு? கயக்கிரி. ஐயம்னா குதிரை. திருப்பி எப்படி வந்துச்சு? கயக்கிரி வாசுரன். என்ன வரம் கேட்டா? சாகாதவர். சாக மறந்தாரா? செத்தான். எப்ப? என் பாட்டன் குதிரை முகம் வந்துச்சு, அப்பதையும் செத்தான். கயக்கிரி வர பேரோடு எங்க அம்மா கலைவாணிக்கு ஆசான கத்துக்கிறார். போதுமா, என்ன வேணுமா? எப்ப கேட்கறோம்னு தோணுதோ அப்ப கேட்பேன். நீ என்ன எனக்கு சட்டம் போடுற? கேட்கணும்னு தோணுதானே? கலைவாணிக்கு வாத்தியார் யாருமா? கயக்கிரிவர். ஆமா. அதானே? ஆமா. கலைவாணி யாருமா? உங்களுடைய தாய். என் தாய் தானே? ஆமா. எனக்கு மட்டும் தாயா? எல்லாத்துக்குமே தாய். சரஸ்வதி. ஆமா. நாவில் இருக்கக்கூடியவள். எல்லாருடைய நாவிலையும் இருக்கக்கூடியவள். நாவுக்கு அரசி. ஆமா. அதானே? ஆயக்கல்கள் 64 ஏய உன்னிருக்கும் எண்ணமை தூய் உருப்பொழிங்க ஓல்வார். என் உள்ளத்தில் உள்ளே இருப்பார், இங்கு வராது இடர். ஆயக்கல்கள் 64 என்னென்ன சொல்லுமா? என்ன என்கிட்ட கேக்குறீங்க? என்கிட்ட கேட்டல நீயே, அப்ப ஓன்ட்ட கேக்குறேன்னு சொல்லு. என்ன ஆயக்க யாருக்குரியதுங்க அது? கேக்குறங்க கூட பதில். எனக்கு தெரியாது. நான் கேட்டல பதில். எனக்கு தெரியாதுன்னா தெரியாது. ஆளு விடுங்க, நான் கிளம்புறேன். போ, புடியே வாங்கி போய் வராத. ஏங்க, ஆமாங்க, நான் பேசிட்டு இருக்கேன். உங்க அம்மா வச்சாரு, உங்க அப்பா என்ன பண்றாரு, உங்க ஆத்தா என்ன பண்ணுது, நீ என்ன வேலை ஆகுற, இவங்க அப்பா என்ன வேலை ஆகுறேன்னு கேட்டேனா? நான் கேட்குறேன். உங்க அம்மா என்ன வேலை ஆகுதுன்னு கேட்டேனா? உங்க அப்பா யாருன்னு கேட்டேன், உங்க அம்மா யாருன்னு கேட்டேன். என்னென்ன வேலை ஆகுறாங்க, எந்தெந்த இடத்துல களை போய் எடுக்கிறாங்க,
எந்த கத்திரிக்காய் புரிஞ்சுறாங்க இதெல்லாம் நான் கேட்டேன் அந்த அம்மா கிட்ட. இருக்க ஆயா அப்படி இல்லைங்க, கடையில் அது 64 இல்ல. சரி அது யாருக்கு அது சொல்லு, சொந்தமானது? யாருக்கு? எங்க அம்மாவுக்கு. உங்க அம்மாவுக்கு. ஆமா. உங்க வீட்டுக்குள்ள எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த அம்மாட்ட போய் கேட்டா சரி அப்படியே கேக்குறிய ஆ. தவறு இல்ல. ஆ. ஒரு 5 10 கேட்கலாம். ஆ. அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் 64 சொல்லுன்னா எப்படி சொல்லும்? வாய் கிளிய பேசக்கூடாதுல்ல, கீன்னு டர்ன்னு. அப்ப வாய் கிளிய பேசினா கிழிச்சு விடுவில்ல வாய. சாமி நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா போனேன். சாமி எவ்வளவுதான் பொறுமையா போறது? கை கொடுங்க பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, சாமி. பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. சாமி கை கொடுங்க. நம்ம அதுக்கு மேல ததிமிட்டோம்னா நம்ம பத்தி தெரியாதா? அப்படி சொல்லு. செய்துட்டிய சந்தோஷம். பேர் வாங்கிட்டிய. யாரையாச்சும் உள்ள அனுப்பணும். அதுதான் எனக்கு அப்பதான் உங்களுக்கு திருப்தியா இருக்கு. அதான் திருப்தி. வாங்குற காசு. ஆமா. பர்வகாலத்தை சாமி வீணாய். சாமி பர்வகாலத்தை சாமி சாமி வீணாய். ஐயா பர்வகாலத்தை வீணாய் பாப்பா. வீணாய். வீணாய் கழுதாயிட்டு. சாமி பருவகாலம் யாருக்கு பாடுறீங்க? பள்ளிக்கு பாடுறேன். கதை தெரியுமா தெரியாது? தெரிஞ்சுதான் பாடுறேன். வள்ளி போயிருச்சு தெரியலன்னா உள்ள போக மாட்டீங்க. அப்புறம் பருவகாலம் பாடுறாங்களாம் தனியா. ஏய் இவன் வாமா கெஞ்சுறாருல. ஏய் நான் எப்படா கெஞ்சினேன்? நான் வேணாம்னு சொல்றேன். தயவு செய்து இது என்னடா பழக்கம்? எட்டிட்டு அடியனே. அவர் கெஞ்சினாரா? நீ பாத்தியா? பாத்தியா? ஆ? பாத்தியா? ஒரு 4 தடவை வள்ளி காலில் விழுந்து கெஞ்சினா நீ பார்த்த? இதுல விழுந்து காலில் விழுந்து கெஞ்சினா நீ பாத்தியாப்பா? ஏய் ஐயா, இவராது கெஞ்சினா அந்த மட்டும் தானே சொன்னாரு. நீர் காலில் விழுந்து கெஞ்சினவரும் சொல்லுகிறீர். ஐயா புண்ணியவனே, தெரியலைன்னா தெரியலன்னு சொல்லுமா, நான் சொல்லிட்டு போறேன். சரியா? ஏன் சாமி என்ன என்ன கேட்டீங்க? பார்வா கால எஸ்பி பாலசுப்ரமணியம் நினைப்பு பருவா கால. ஐயோ கடவுள். நேரம் இருந்தாலும் செத்துருப்பாருமா. உண்மையாவே உயிரோட இருந்தா இன்னைக்கு செத்துருமா. அப்படியா பாருங்க. அவர் எவ்வளவு இனிமையா பாடினவர். இயற்கை என்னும் அழகா பாடினாரு. பாடும்போது நான் தென்றல் காட்டி எம்ஜிஆருக்காக பாடினாரு. எல்லாருக்குமே பாடிட்டாரு அவரு. அப்படிப்பட்ட போய் நாய்க்குட்டி பொழைக்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் நீ சொன்னப்ப பார்வை சும்மா தேஞ்சர காடு மாதிரி. அக்கர விளக்கம் வெளியிட்டம் கணிதம் வேதம் புராணம் வியாகரம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோகாசம் மந்திர சாஸ்திரம் விதிகாசம் காவியம் அலங்காரம் மதுர பிராணம் நாடகம் நிறுத்தம் சத்தப்பிரமம் வீணை வேணி மிருதங்கம் தாளம் மத்திர பரிச்சை கனக பரிச்சை ரத பரிச்சை கஜ பரிச்சை அஸ்வ பரிச்சை ரத்ன பரிச்சை பூ பரிச்சை சங்கரம் விளக்கம் மலியுத்தம் அக்ரோச்சனம் உச்சாடனம் மித்வேடனம் மதன சாஸ்திரம் போகணும் வசீகரம் ரசவாதம் மந்திரவாதம் வைப்ளவாதம் கௌதவாதம் தாதுவாதம் காருடம் நட்ட முட்டி ஆக பிரவேசம் ஆகாயகவனம் பிரகாய பிரவேசம் அதிர்ச்சி மிந்திரஜாலம் மகேந்திரஜாலம் அக்னி தம்மம் ஜலத்தம்மம் வாயுத்தம்மம் திதிதம்மம் வாக்குத்தம்மம் சுக்கிலதம்மம் கண்ணத்தம்மம் கட்கத்தம்மம் அவத்தி பிரயோகம் என்று சொல்லக்கூடிய 64 கலைகள் இருக்கு. போதுமா? உண்மையாவே சொல்றேன். மேடைக்கு எத்தனை வள்ளி நாரதர் வேணா வந்திருக்கலாம். இதெல்லாம் நாரதர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். நாரதருடைய தாய் கலைவானுடைய 64 கலைகளையும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனா அதுல இந்த மேடைக்கு எத்தனை வள்ளி நாரதர் வந்திருக்காலும் எமக்கு தெரிய அந்த 64 கலைகளும் தெரிந்திருந்த ஒரே வள்ளி நாயகம் தாங்களாத்திரகன் வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். நான் தான் அப்பவே சொன்னல அந்த அம்மா சொல்லிடுவாங்க அப்படின்னு. ஒன்னே விடுவேன். 5 10 கேளு, 100 200 கேளு, 5000 10,000 கேளுன்னுட்டு இப்ப மறுபடியும் கேக்குறேன். என்ன கேக்குறேன்? உனக்காக நல்லதொரு வரம் பார்த்தோம். நீ எப்படிப்பட்ட மாப்பிள்ளை இருக்கிறேன்? சரியே